ஸோ டுடே நம்ம என்ன பார்க்க போறோம் பாருங்க. டுடே நம்ம பார்க்க போகிறது ப்ராப்ளம்ஸ் ஆன் போட் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீமை பற்றி பேசிக் கான்செப்ட் பேசிக்ஸ் என்னென்ன ஃபார்முலாஸ்னு ஆல்ரெடி உங்களுக்கு பேசிக் கிளாஸில் சொல்லியிருப்பேன். ஸோ டுடே நம்ம சம்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ சம்ஸ் என்னன்றதை பாருங்க. ஃபர்ஸ்ட் சம் என்ன இருக்குன்னா, ஸ்பீட் ஆஃப் ஏ போட் அலாங் த கரண்ட். அலாங் த கரண்ட் ஆனது தண்ணியோட தனியாக போகிறது. ஸோ கண்டிப்பாக என்னது டவுன் ஸ்ட்ரீம் அது, சரிங்களா? அதே இது வந்து அகைன்ஸ்ட் த கரண்ட் ஆனது நம்மளுக்கு அப் ஸ்ட்ரீம், அதாவது தண்ணி எழுத்து போகிறது அப் ஸ்ட்ரீம் சொல்லுவோம் நம்ம, சரிங்களா? அப்போ அலாங் த கரண்ட் நம்ம வச்சுக்குவோம் டவுன் ஸ்ட்ரீம் எப்போ வச்சுக்குவோம் வீன்னு வச்சுக்குவோம், இது நம்ம யூன்னு வச்சுக்குவோம். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஸ்பீட் ஆஃப் போட் ஸ்டில் வாட்டர் கேட்குறாங்க. அப்போ ஸ்பீட் ஆஃப் போட் ஸ்டில் வாட்டர் ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம பேசிக்கில் பார்த்துருப்போம். நம்ம என்ன ஃபார்முலா? ஸ்பீட் ஆஃப் போட் ஸ்டில் வாட்டர் என்ன பார்த்துருக்கோம்? u plus v டிவைட் பை t. அதாவது அப்ஸ்ட்ரீமையும் அப்ஸ்ட்ரீமோட வெலாசிட்டியையும் டவுன் ஸ்ட்ரீமோட வெலாசிட்டியும் அடிஷன் பண்ணி ஆவரேஜ் கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சு. நம்ம ஆன்சர் இருக்கு. அப்ஸ்ட்ரீம் வந்து எனக்கு u வந்து எனக்கு 7 இருக்கு. ரெண்டே அடிஷன் பண்ணுறது தான், சரிங்களா? ரெண்டே அடிஷன் பண்ணுங்க. 7 plus 14 divided by 2. ஸோ 21 divided by 2. 21 divided by 2 நமக்கு ஆன்சர் நமக்கு என்ன வரும்? 10.5 வரும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த ஒரு கிளரிக்கலை நீங்கள் எழுதக்கூடாது. ஸோ இங்கேயே ஆன்சர் எழுதிடலாம். ஸோ பாருங்க எப்படி எழுதலான்னு பாருங்க. எனக்கு வந்து அப்ஸ்ட்ரீமோ இது டவுன் ஸ்ட்ரீமு, இது அப்ஸ்ட்ரீம் கொடுத்தாங்கன்னா எனக்கு ஸ்பீட் ஆஃப் த போட் கேட்டாங்கன்னா ரெண்டுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். அப்போ ரெண்டே அடிஷன் பண்ணுங்க. 14 + 7 21 வரும். டிவைட் பை 2 போட்டால் நமக்கு என்ன வரும்? 10.5. அப்போ இதுக்கெல்லாம் பேனா யூஸ் பண்ணக்கூடாது. ரெண்டுமே பார்த்துட்டு அடிஷன் பண்ணி டிவைட் பை 2 போட்டுரும். ஸோ மொரவர் இதுக்கெல்லாம் வந்து பேனா யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார்முலா தெரிஞ்சு அப்படியே நம்ம அப்ளை பண்ணிட்டு போயிடும், சரிங்களா? நெக்ஸ்ட் சம் என்ன இருக்குன்றத பாருங்க. ஸ்பீட் ஆஃப் ஏ போட் அலாங் த கரண்ட் அண்ட் அகைன்ஸ்ட் த கரண்ட் ஆர் 16 km/h and 12 km/h. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கொடுத்துருக்காங்கன்ற முதல்ல பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்பீட் ஆஃப் த போட் அலாங் த கரண்ட். அலாங் த கரண்ட் அது இப்போ நம்மளுக்கு டவுன் ஸ்ட்ரீம், அப்படி தானே? டவுன் ஸ்ட்ரீம் என்ன கொடுத்துருக்காங்க? 16 கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து அகைன்ஸ்ட் த கரண்ட் நம்மளுக்கு அப் ஸ்ட்ரீம். ஸோ யூன்னு வச்சுக்குருவோம். என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? என்ன கொடுத்துருக்காங்க? யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 12 கொடுத்துருக்காங்க. அவங்க கேட்கறது ஸ்பீட் ஆஃப் த கரண்ட் கேட்குறாங்க. இந்த டவுன் ஸ்ட்ரீம் தானே பார்த்து இது என்ன எழுதுவோம்? ஸ்பீட் ஆஃப் போட் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீட் ஆஃப் ப்ளஸ் ஸ்பீட் ஆஃப் போட் ப்ளஸ் ஸ்பீட் ஆஃப் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு 16. இது அப்ஸ்ட்ரீம் தானப்பா. ஸோ என்ன எழுதுவோம்? ஸ்பீட் ஆஃப் போட் மைனஸ் ஸ்பீட் ஆஃப் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு 12. எனக்கு ஸ்பீட் ஆஃப் கரண்ட் தான் வேணும். ஸோ நான் இதை தான் எலிமினேட் பண்ணணும். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ அப்படியே சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. ஸோ ஆன்சர் என்ன வரும்? எனக்கு ரெண்டு கேன்சல் ஆயிரும். இது என்ன வரும்? 2ac வரும். 16 மைனஸ் என்னது 12 தானே. ஸோ என்ன வரும் ஆன்சர்? எனக்கு 4 வரும். ஸோ ஸ்பீட் ஆஃப் த கரண்ட் இஸ் 4/2 என்ன வரும் ஆன்சர்? எனக்கு 2 தான் வரும், சரிங்களா? ஸோ என்னன்றதை திருப்பி சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு எப்படி சார் ஷார்ட்கட் அடிக்கலாம் அப்படின்ற பாருங்க. ஸோ இது வந்து எனக்கு என்ன வரும்? எனக்கு 16 நம்மளுக்கு என்னது? டவுன் ஸ்ட்ரீம். ஸோ u + v, இது u - v. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன v தான் வேணும். அதாவது எனக்கு என்ன வேணும்? சாரி, இது வந்து என்னது? டவுன் ஸ்ட்ரீமு. ஸோ டவுன் ஸ்ட்ரீமில் என்ன இருக்கும்? ஸ்பீட் ஆஃப் த போட் ப்ளஸ் ஸ்பீட் ஆஃப் த கரண்ட் இருக்கும். இது வந்து அப் ஸ்ட்ரீமு. ஸ்பீட் ஆஃப் த போட் மைனஸ் ஸ்பீட் ஆஃப் த கரண்ட் இருக்கும், சரிங்களா? ஸோ இது ரெண்டும் மைண்டில் வந்துடணும். ஸோ நம்மளுக்கு ஸ்பீட் ஆஃப் த கரண்ட் தான் வேணும். ஸோ எனக்கு இது வேணும், எலிமினேட் பண்ணக்கூடாது. இதை தான் எலிமினேட் பண்ணணும். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணால் எனக்கு சைன் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ ஸ்பீட் ஆஃப் த போட் கேன்சல் ஆகி எனக்கு என்ன இருக்கும்? 2ac = இது ரெண்டே சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன வரும்? எனக்கு 4 கிடைக்கும். ஸோ ஸ்பீட் ஆஃப் த கரண்ட் இஸ் 2. 4/2 2, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்றத பாருங்க. A boat covers 12 km upstream in 4 hours and can cover the same distance downstream in 3 hours. What is the speed of the boat in still water? என்ன கொடுத்துருக்காங்க முதல்ல பாருங்கப்பா. போட்டோட வந்து என்ன கவர் 12 km கவர் பண்ணது அப்ஸ்ட்ரீம் சொல்லிட்டாங்க, சரிங்களா? இன் 4 ஹவர்ஸில். அப்போ அப்ஸ்ட்ரீமோட வெலாசிட்டி நம்ம கண்டுபிடிச்சோம் இதை வச்சு, சரி. கேன் கவர் த சேம் டிஸ்டன்ஸ் தான் டவுன் ஸ்ட்ரீம் இன் 3 hours சொல்கிறாங்க. வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த போட் ஸ்டில் வாட்டர்? ஸோ ரெண்டு கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் முதல்ல பாருங்க. என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்பீட் ஆஃப் த போட் இன் ஸ்டில் வாட்டர் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? அப்ஸ்ட்ரீம் ப்ளஸ் டவுன் ஸ்ட்ரீம் டிவைட் பை 2. ஆமாம் தானே? ஸோ அப்ஸ்ட்ரீம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இவங்க கொடுத்த ஹிண்ட் வச்சு கண்டுபிடிக்கலாமா? 12/4. 12/4 தானே வரும். டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம், அந்த மாதிரி தான். அப்போ 12/4 எனக்கு என்ன வரும்? எனக்கு 3 வரும். அதே மாதிரி இங்கே இருக்குது சேம் டிஸ்டன்ஸ் தான். 12/3 எனக்கு வரும் 4 வரும். டிவைட் பை 2 தான். ஸோ 4 + 3 7. 7/2 எனக்கு என்ன வரும்? எனக்கு 3.5. ஸோ ஆன்சர் இஸ் 3.5. இதெல்லாம் அடிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு என்னது? ½ செகண்ட்ஸே அதிகம் தான் உங்களுக்கு. ஸோ என்ன கேட்டாங்களோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக அசால்ட்டாக அடிச்சுட்டு போயிடலாம், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் என்ன இருக்குன்றத பாருங்க. 4th சம். A boatman can row 2 km against the stream in 20 minutes and return in 10 minutes. Find the rate of flow of current. அவங்க ஃப்ளோ ஆஃப் கரண்ட், ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் கரண்ட்னா ஸ்பீட் ஆஃப் த கரண்ட் கேட்டிருக்காங்க. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? A boatman can row 2 km against the stream. அகைன்ஸ்ட் ஸ்ட்ரீம் என்ன பார்த்தோம் உங்களுக்கு? அது என்ன ஸ்ட்ரீம்? அப்ஸ்ட்ரீம், அப்படி தானப்பா? ஸோ இது என்னது? அப்ஸ்ட்ரீம் தெரிஞ்சு போச்சு. இன் 20 minutes சொல்கிறாங்க. அப்போ அப்ஸ்ட்ரீமோட வெலாசிட்டி நம்மளால் கண்டுபிடிக்க முடியும், சரி. அது ரிட்டன் என்னது? 10 minutes. அப்போ சேம் டிஸ்டன்ஸாக ரிட்டன் எவ்வளோ ஆகுது? 10 minutes எடுத்துக்கிறாங்க. அப்போ என்ன கண்டுபிடிக்க முடியும் நம்மளால?
ரிட்டன் எது வர முடியும், இது அப்ஸ்ட்ரீமா டவுன் ஸ்ட்ரீமா தான் இருக்க முடியும். ஸோ ரெண்டே கண்டுபிடிச்சு அந்த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் கரண்ட் கண்டுபிடிச்சு சொல்றாங்க. ஸோ சும்மா ஆல்ரெடி பார்த்துட்டோம், நான் திருப்பி சொல்றேன் கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா அகைன்ஸ்ட் ஸ்ட்ரீம் கொடுத்தா கண்டிப்பாக என்ன கண்டுபிடிக்க முடியும், நம்ம அப்ஸ்ட்ரீம் கண்டுபிடிக்கலாம். என்ன ஃபார்முலா, ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு, இது ஸ்பீடு தான், டிஸ்டன்ஸ் பை டைமு, இது 20 மினிட்ஸ்ல இருக்கு. ஸோ ஹாரில் மாத்திரமில்லப்பா, ஸோ ஹவரில் மாத்திரம் மினிட்ல இருக்கு, மினிட்ல இருந்து ஹவரா மாத்திரம் என்ன பண்ணுவீங்க, டிவைட் பை 60 போட்டால் என்ன மாறிடுது, எனக்கு மினிட்ல இருக்கிற என்ன மாறிடும், ஹவரா மாறிடும். ஸோ அப்போ என்ன கிடைக்கும், 2 × 60/20. ஸோ 3 வரும். ஸோ 2/3 இருக்கும் இங்கே, அப்படி தானேப்பா. இங்கே 1 2 சார் இங்கே தான் 3 இருக்கும், அப்படி தானே. ஸோ இங்கே 3 20 சார் 60, 2 3 சார் என்ன கிடைக்கும் எனக்கு 6. அப்போ 6 km/h என்ன கிடைக்குது, எனக்கு அப்ஸ்ட்ரீம் கிடைக்குது. அடுத்த டவுன் ஸ்ட்ரீம் கண்டுபிடிக்க என்ன கொடுத்துருக்காங்க, டவுன் ஸ்ட்ரீம் நம்ம என்ன வச்சுக்கோம், நம்ம ஆக்சுவலாக வீன்னு வச்சுக்குவோம். ஸோ அப்படியே வீனே வச்சுக்கோங்க. ஸோ வி இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குது, டவுன் ஸ்ட்ரீம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சேம் டிஸ்டன்ஸை 10 மினிட்ல என்னது ரிட்டர்ன் ஆகுது. ஸோ 2/10 மினிட்ல இருக்கு. ஸோ செகண்ட் ஹாஃப் அதற்கு மேலே என்னது மல்டிபிள், ஏன் தெரியல, எப்படி இருந்தாலும் டிவைட் பை 60 போட்டால் 60 மேலே தான் போகுது, அதான் இங்கே போட்டிருக்கு. இங்கே இருந்து 60 போட்டீங்க, இந்த போன ஸ்டெப்பில் மேலே போயிருக்கு பாருங்க, அதே போல் 60 மேலே தான் போகும், அதனால மேலே போட்டிருக்கேன். ஸோ 6 இருக்கும். அப்போ 2 6 12. அப்போ எனக்கு என்ன கிடைக்குது, டவுன் ஸ்ட்ரீம் எனக்கு 12 km/h கிடைக்குது. சரிங்களா. அவங்க கேட்குறது ரேட் ஆஃப் கரண்ட் தான் கேட்குறாங்க. ரேட் ஆஃப் கரண்ட் என்னது, நம்மளுக்கு ஸ்பீட் ஆஃப் த கரண்ட் தான் கண்டுபிடிச்சு சொல்றாங்க. இதுனா நம்மளுக்கு அப்ஸ்ட்ரீம் நடக்குது, நம்மளுக்கு ஸ்பீட் ஆஃப் த போட் மைனஸ் ஸ்பீட் ஆஃப் த கரண்ட், இது ஸ்பீட் ஆஃப் த போட் பிளஸ் ஸ்பீட் ஆஃப் த கரண்ட். சரிங்களா. எனக்கு என்ன வேணும், ஸ்பீட் ஆஃப் த கரண்ட் தான் வேணும். அப்போ என்ன பண்ணுவேன், ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுவேன். சப்ராக்ட் பண்ணா எனக்கு அப்போ எஸ்பி பிளஸ் எஸ்சி இஸ் ஈக்குவல் டு 12, எஸ்பி மைனஸ் எஸ்சி இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ சப்ராக்ட் பண்ணால் இது கேன்சல் ஆயிரும். இதை சப்ராக்ட் பண்ண ஆயிரம் எனக்கு எஸ்சி மைனஸ் இது ஒரு மைனஸ் இருக்குல்ல. ஸோ என்ன எனக்கு 2 ஸ்பீட் ஆஃப் த கரண்ட் ஆயிரும். ஸோ இதை மைனஸ் பண்ணால் எனக்கு 6 ஆயிரும். அப்போ எஸ்சி இஸ் ஈக்குவல் டு 3 கிடைக்கும். ஸோ ஆன்சர் இஸ் ஸ்பீட் ஆஃப் த கரண்ட் இஸ் என்ன இருக்குது 3. சரிங்களா. ஸோ ஸ்பீட் ஆஃப் த கரண்ட் இஸ் 3 km/h. ஸோ நீங்கள் எவ்வளோ அளவுக்கு நீங்கள் வேகமாக சால்வ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இங்கே ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிடும். ஸோ ஓயாமல் கிளரிக்கல் எழுதிட்டு இருக்காங்க. ஸோ டக்குன்னு இதெல்லாம் பேசிக்ஸ் ப்ராப்ளம்ஸ். ஸோ எவ்வளோ வேகமாக போகணும்னே போகணும். ஸோ உங்களுக்கு வந்து பேசிக்ஸில் இருந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி பேசிக்ஸில் கொடுத்த ஃபார்முலா வச்சா நான் இவ்வளோ உங்களுக்கு சொல்லிக்கிட்டீங்க, ஷார்ட்டாக சொல்லிட்டு இருக்கேன். நான் இதுவுமே வந்து என்னன்னா நீங்கள் எக்ஸாமில் போய் இவ்வளோ கிளரிக்கெலாம் யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ இந்த ஆன்சர் இது மட்டும் தான் நீங்கள் நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்ட்ராக்ட் பண்ணுறது உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக. இதெல்லாம் நார்மல் மெத்தட் தான். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பாருங்க. இஃப் எ மேன் ரோஸ் அட் த ரேட் ஆஃப் 5 km/h இன் ஸ்டில் வாட்டர் அண்ட் ஹிஸ் ரேட் அகைன்ஸ்ட் த கரண்ட் இஸ் 3.5 km/h, then the man's rate along the current is. சிம்பிளாக கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, மேன் ரோஸ் ஆஃப் த ரேட் 5 km இன் ஸ்டில் வாட்டர், வாட்டரில் அது நார்மலாக இருக்கிற வாட்டரில். சரிங்களா. எவ்வளோ போவார், அவரோட ஸ்பீட் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதானே. அப்போ ஸ்பீட் ஆஃப் த மேன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் ஆஃப் த மேன் வந்து எனக்கு 5 km/h கொடுத்துருக்காங்கப்பா. சரிங்களா. அடுத்து வந்து ஹீஸ் ரேட் அகைன்ஸ்ட் த கரண்ட். அகைன்ஸ்ட் கரண்ட் என்ன நம்மளுக்கு அப்ஸ்ட்ரீம். அப்ஸ்ட்ரீமுக்கு என்ன ஃபார்முலா போடுவோம், எஸ்எம் ப்ளஸ் போடுவோம், மைனஸ் போடுவோம் அப்ஸ்ட்ரீமுக்கு. ஸோ மைனஸ் போடுவோம். ஸோ மைனஸ் ஸ்பீட் ஆஃப் த கரண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எனக்கு 3.5 km/h கொடுத்துருக்காங்க. சரிங்களா. என்ன கண்டுபிடிச்சு சொல்றாங்க, எஸ்சி கண்டுபிடிச்சு சொல்றாங்க பாருங்க. மேன்ஸ் ரேட் அலாங் த கரண்ட், அலாங் த கரண்ட் என்ன கண்டுபிடிச்சு சொல்றாங்க, டவுன் ஸ்ட்ரீம் கண்டுபிடிச்சு சொல்றாங்க. ஸோ நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ டவுன் ஸ்ட்ரீம் என்ன நம்மளுக்கு ஸ்பீட் ஆஃப் மென் பிளஸ் ஸ்பீட் ஆஃப் கரண்ட், அதான் நம்மளுக்கு ப்ராப்ளம். ஸோ நம்மளுக்கு எஸ்சி தான் கண்டுபிடிக்கணும். எஸ்சி எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்க. ஸோ எனக்கு எஸ்எம் தெரியுங்க, அப்படி தானே. ஸோ இதுலேருந்து எஸ்சி கண்டுபிடிச்சலாம். ஸோ இந்த எஸ்சியை ஸ்பீட் ஆஃப் த கரண்ட் அங்கே கொண்டு போயிருங்க, 3.5 கொண்டு வாங்க. அது எஸ்எம் நம்மளுக்கு என்ன இருக்குது 5 இருக்குது. ஸோ 5 மைனஸ் என்ன ஆயிரும் 3.5 ஆயிரும். ஸோ ஸ்பீட் ஆஃப் த கரண்ட் இஸ் 1.5 km/h. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க, ஸ்பீட் ஆஃப் த மேன் ரேட் அலாங் த கரண்ட். அலாங் த கரண்ட்னா டவுன் ஸ்ட்ரீம். டவுன் ஸ்ட்ரீம் ஃபார்ம்ல நம்மளுக்கு என்னது எஸ்எம் பிளஸ். இது டீன் போடலாம், இல்லை என்னன்னு போகலாம், நம்ம டீன் போடலாம், இல்லை நம்ம என்ன ஈன் கூட போட்டுக்கலாம், வீன் கூட போட்டுக்கலாம். ஸோ இந்த நோட்டேஷன் போட்டு கரெக்டாக. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ரெண்டே அடிஷன் பண்ணால் முடிச்சு. அப்போ 1.5யும் 5 அடிஷன் பண்ணால் நம்ம என்ன கிடைச்சோம், டவுன் ஸ்ட்ரீம் கிடைச்சோம். ஸோ 5 + 1.5, திஸ் இஸ் 6.5. ஸோ ஆன்சர் இஸ் 6.5 இஸ் மை ஆன்சர். ஸோ 6.5 km/h. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்றத பாருங்க. A boat took 4 hours to travel 20 km upstream. Find the speed of the boat in still water if the speed of the stream is 20 km/h. அவங்க என்ன கிவன் கொடுத்துருக்காங்க, என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க, அது தெரிஞ்சாலே நீங்கள் சம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. A boat took 4 hours to travel 20 km upstream. ஸோ இதை வச்சு அப்ஸ்ட்ரீம் வெலாசிட்டி நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சரிதானே. ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த போட் இன் ஸ்டில் வாட்டர். அப்போ ஸ்பீட் ஆஃப் த போட் இன் ஸ்டில் வாட்டர் நமக்கு என்ன வேணும், அப்ஸ்ட்ரீமும் டவுன் ஸ்ட்ரீம் வேணும், அப்படி தானே. அடுத்த கொடுத்துருக்காங்க பாருங்க.
If the speed of the stream is 2 km/h, ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் என்ன கொடுத்துருக்காங்க எவ்வளோ எஸ்சி, அந்த ஸ்பீட் ஆஃப் த கரண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். நம்ம கண்டுபிடிக்குமா வாங்க. ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த போட் இன் ஸ்டில் வாட்டர். என்ன ஃபார்முலா போடுவோம் நம்ம? u plus v divided by 2. u plus v. uன்றது நம்மளுக்கு அப் ஸ்ட்ரீம், vன்றது டவுன் ஸ்ட்ரீம். இப்போ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கலாம்? அப் ஸ்ட்ரீம் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அப்படி தானே? அப் ஸ்ட்ரீம் எப்படி கண்டுபிடிச்சலாம்? 20 divided by 4 போட்டுக்கலாம். ஸோ 20 divided by 4 போட்டால் நமக்கு ஆன்சர் வந்து 5 கிடைச்சிடும். ஸோ திஸ் இஸ் u. அப் ஸ்ட்ரீம் வந்து நம்மளுக்கு கிடைச்சிச்சு 5 km/h. பட் இன்னும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்களேன், இந்த v டவுன் ஸ்ட்ரீம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு எதுவும் வார்த்தை கொடுத்துருக்காங்களா? டவுன் ஸ்ட்ரீம் ஃபார்ம் என்ன பண்ணலாம்? ஸ்பீட் ஆஃப் போட் பிளஸ் ஸ்பீட் ஆஃப் கரண்ட் ஒரு ஃபார்முலா இருக்குது, அப்படி தானேப்பா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்பீட் ஆஃப் த கரண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம்னா என்ன அர்த்தம்? ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம்னா ஸ்பீட் ஆஃப் த கரண்ட்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ ஸ்பீட் ஆஃப் த கரண்ட் அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்பீட் ஆஃப் த கரண்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்பீட் ஆஃப் த போட் தெரிஞ்சால் நம்மளுக்கு ஈஸி வி கண்டுபிடிக்கிறது. ஸ்பீட் ஆஃப் த போட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாருங்க. ஸோ எனக்கு யூ என்ன இருக்குது? யூக்கான ஃபார்முலா வந்து அப்ஸ்ட்ரீம். என்ன ஃபார்முலா இருக்குது? ஸ்பீட் ஆஃப் த போட் மைனஸ் ஸ்பீட் ஆஃப் த கரண்ட். இப்போ யூ என்ன கண்டுபிடிச்சிங்க? 5 கண்டுபிடிச்சிட்டோம். ஸ்பீட் ஆஃப் த கரண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? எனக்கு 2 கொடுத்துருக்காங்க. எனக்கு ஸ்பீட் ஆஃப் த போட் இதை வச்சு கண்டுபிடிச்சலாம். ஸோ ஸ்பீட் ஆஃப் த போட் என்ன இருக்குது? இந்த -2 வந்தால் +2 ஆயிரும். ஸோ 5 + 2 7 கிடைச்சோம். ஸோ ஸ்பீட் ஆஃப் த போட் எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 7 km/h. அப்போ எனக்கு என்ன வேணும் இப்போ? ஸோ எனக்கு வேண்டது இப்போ டவுன் ஸ்ட்ரீம் தான். ஸோ டவுன் ஸ்ட்ரீம் ஃபார்ம் ஆனது ஸ்பீட் ஆஃப் த போட் ப்ளஸ் ஸ்பீட் ஆஃப் த கரண்ட். ஸோ ஸ்பீட் ஆஃப் த போட் நம்மளுக்கு என்ன கண்டுபிடிச்சோம்? 7 கண்டுபிடிச்சோம். ஸ்பீட் ஆஃப் த கரண்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 2 கொடுத்துருக்காங்க. ஸோ டவுன் ஸ்ட்ரீம் இஸ் 9 km/h. சரிங்களா? ஸோ இது இந்த யூ வி இங்கே இருக்குது, யூ ஆல்ரெடி நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க. ரெண்டையும் நம்ம இதில் சால்வ் பண்ண ஆன்சர் கிடைக்கும். ஸோ நம்ம ஆவரேஜான கண்டுபிடிப்போம். 9 + 5 14, 14 divided by 2 நம்மளுக்கு 7. ஸோ 7 இஸ் த ஆன்சர். சரிங்களா? புரியுதா? ஸ்டோர் ஸ்பீட் ஆஃப் போட் இன் ஸ்டில் வாட்டர். ஃபார்முலா இஸ் u plus v divided by 2. ஸோ u வந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சுன்னா u என்ன கிடைச்சிருக்குங்களா? 5 கிடைச்சிருக்கா? ஸோ 5 கிடைச்சிருக்கு. ப்ளஸ் v வந்து 9 கிடைச்சிருக்கு divided by 2. ஸோ 14 divided by 2 7. ஸோ 7 இஸ் ஆன்சர். ஸோ இது கிளரிக்கில் நீங்கள் சால்வ் பண்ணாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? நீங்கள் நான் வந்து உங்களுக்கு புரியுறதுக்காண்டி ஒரு ஸ்டெப் எழுதுறப்பா, நீ எவ்வளோ அளவுக்கு ஃபார்முலாவில் மைண்டில் வச்சு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆன்சர். இந்த ஸ்டெப்பு கட்டு இந்த ஸ்டெப் உங்களுக்கு வந்துடும். ஸோ இது கிடைச்சாலே நீங்கள் என்ன, உங்களுக்கு 2 கொடுத்துருக்காங்க, 9 கண்டுபிடிச்சிருங்க. அப்போ அந்த 9ஐயும் ஆல்ரெடி நீங்கள் 5 கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஆவரேஜ் கண்டுபிடிச்சா எனக்கு ஸ்பீட் ஸ்டில் வாட்டர் கிடைச்சோம். ஸோ இதை வந்து எவ்வளோ ட்ரிக்கியாக செய்யணும் அப்படின்றத நான் கொஞ்சம் சொல்கிறேன், கொஞ்சம் கவனிச்சிட்டே வாங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து டைம் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ எவ்வளோ ட்ரிக்கியாக செய்யணும்னு பாருங்கள். அவங்க ஸ்பீட் ஆஃப் த ஸ்டில் இன் வாட்டர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்பீட் ஆஃப் த ஃபார்முலா நம்ம உங்களுக்கு என்ன வந்துடும்? ரெண்டுமே என்னது ஆவரேஜ் இருக்கணும். அப்ஸ்ட்ரீமையும் டவுன் ஸ்ட்ரீமையும் ஆவரேஜ் எடுத்தால் நம்மளுக்கு என்னது அதான் வந்து ஸ்பீட் ஆஃப் த போட் இன் ஸ்டில் வாட்டர். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு அப்ஸ்ட்ரீம் கண்டுபிடிக்க டைம் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நீங்கள் கிடைச்சிடணும். அப்போ அப்ஸ்ட்ரீம் என்ன வரும்? 20 divided by 4 வந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும்? 5 கிடைச்சிடும். ஸோ அப்ஸ்ட்ரீம் 5 கிடைச்சிருச்சு. டவுன் ஸ்ட்ரீம் கண்டுபிடிக்கணும். டவுன் ஸ்ட்ரீம்க்கு எது ஹிண்ட் கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. எனக்கு என்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா ஸ்பீட் ஆஃப் த கரண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்பீட் ஆஃப் த போட் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாருங்க. எனக்கு ஆல்ரெடி என்ன கிடைச்சிச்சு? அப்ஸ்ட்ரீம் என்ன கிடைச்சிச்சு சொன்னேன்? 5 கிடைச்சா. இது என்ன அப்ஸ்ட்ரீம் என்ன சொல்லுவாங்க? ஸ்பீட் ஆஃப் த போட்ல மைனஸ் ஸ்பீட் ஆஃப் த கரண்ட், அப்படி தானே? ஸோ எனக்கு என்ன வேணும்? இப்போ ஸ்பீட் ஆஃப் த போட் எனக்கு வேணும், அப்படின்னு தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஸ்பீட் ஆஃப் த கரண்ட் எனக்கு என்ன தெரியும்? நமக்கு 2 தெரியும். அப்போ ஸ்பீட் ஆஃப் த போட் நமக்கு என்ன கிடைக்கும்? இதை வச்சு 7 கிடைச்சிருமா? ஸோ ஸ்பீட் ஆஃப் த போட் இஸ் நமக்கு என்ன கிடைக்கும்? அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஆஃப் த போட் மைனஸ் ஸ்பீட் ஆஃப் த கரண்ட் ஈக்குவல் டு 5. சரிதானே? ஸ்பீட் ஆஃப் த கரண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 2 கொடுத்துருக்காங்க. நான் கூட போயிருங்க. ஸ்பீட் ஆஃப் த போட் இஸ் என்னது? எனக்கு 7. சரிங்களா? இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம்? டவுன் ஸ்ட்ரீம் கண்டுபிடிச்சலாம். ஏன்னா ஸ்பீட் ஆஃப் த போட்டையும் இதே அடிஷன் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிடும்? ஸ்பீட் ஆஃப் த கரண்ட்டையும் எனக்கு டவுன் ஸ்ட்ரீம் கிடைச்சிடும். 9 கிடைச்சிடும். ஸோ ஆல்ரெடி நம்ம 5 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் 9 கிடைச்சிடும். ரெண்டுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிச்சா ஸோ 9 + 5 14, 14 divided by 7, 14 divided by 2 வந்து நம்ம 7 ஆன்சர். ஸோ இதெல்லாம் வந்து ட்ரிக்கி தான். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்டெப்பை சொல்லிங்கன்னா அந்த அளவுக்கு நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ட்ரிக்கியாகவே செய்யுங்க. ஐ மீன் முடிஞ்ச அளவுக்கு மைண்ட் கால்குலேஷன் யூஸ் பண்ணி செய்யுங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சம்மன்றதை பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன சம்மர் இருக்குன்னு பாருங்க. A boatman goes 2 km against the current of the stream in 1 hour. ஒரு போட்மேன் போறாங்க 2 km போறாங்க. அகைன்ஸ்ட் த கரண்ட் என்ன அர்த்தம்? அப்ஸ்ட்ரீம், அப்படி தானே? என்ன அது 1 hourல. ஸோ அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்? அப்ஸ்ட்ரீம் கண்டுபிடிக்கும். அப்போ அப்ஸ்ட்ரீம் இதை வச்சு கண்டுபிடிக்க என்ன வரும்? ஸோ அப்ஸ்ட்ரீம் என்ன கிடைக்குது? 2/1 2 தான். ஸோ 2 km/h. சரிங்களா? அதுக்கடுத்து அண்ட் கோஸ் 1 km along the current in 10 minutes. அலாங் த கரண்ட் நம்மளுக்கு
டவுன் ஸ்ட்ரீமு. ஸோ அதெல்லாம் கிடைக்குது 1 கிலோமீட்டர் டிவைட் பை 10 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 டிவைட் பை 10 மினிட்ஸ். மினிட்ஸ் வந்து ஹவரா மாத்திருக்கு இன்ட்டு 6 டிவைட் பை 60 போடுவோம்னா ஹவரா மாறிடுமா, மேலே கொண்டு போயிருங்க. என்ன ஆயிரும் 16 வந்துருமா மேலே, ஆமாம் இல்லையா? ஸோ டவுன் ஸ்ட்ரீமோட வெலாசிட்டி வந்து எனக்கு 60 km/h. சரிங்களா? 60 வரும் பாருங்க. என்ன வரும் நமக்கு 60 நம்மளுக்கு என்ன வரும்? ஸோ இங்கே 60 இருக்குது, மேலே கொண்டு போனால் என்ன வரும் 60/10 வரும். ஸோ ஆன்சர் இஸ் 6 km/h. சரிங்களா? சாரி. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் இஸ் நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சு, டவுன் ஸ்ட்ரீம் கிடச்சிருச்சு. சரிங்களா? ரைட். ஹவு லாங் வில் இட் டேக் டு கோ 5 km இன் ஸ்டேஷனரி வாட்டர்? அப்போ ஸ்பீட் இன் ஸ்டில் வாட்டர் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஸோ ஸ்பீட் இன் ஸ்டில் வாட்டர் எப்படி கண்டுபிடிப்போம், அதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்குமா? ஸோ ஆவரேஜ் மீன்ஸ் என்னது, இதையும் அடிஷன் பண்ணி டிவைட் பை 2 போடுவோம். 6 + 2 8, 8/2 நம்மளுக்கு என்ன வரும் 4 வரும். ஸோ ஸ்பீட் இன் ஸ்டில் வாட்டர் நம்மளுக்கு என்ன வரும் 8/2 அப்படி தானே. ஸோ 4. ஸோ ஸ்பீட் இன் ஸ்டில் வாட்டர் 4 கிடைக்குதா? ஸோ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும், டைம் கண்டுபிடிக்க முடியும். பாருங்க, ஸ்பீட் இன் ஸ்டில் வாட்டர் நம்மளுக்கு 4ஆப்பா. டிஸ்டன்ஸ் என்ன நம்ம வந்து கடக்கணும் 5 கிலோமீட்டர் கடக்கணும். எவ்வளோ டைம் கேட்குறாங்க, அவ்வளோதான். 700 கொண்டு போயிருங்க. அப்போ டி என்ன கிடைக்குன்னா 5/4 ஆயிருமா? ஸோ 5/4 போடுங்க, என்ன வரும் நம்மளுக்கு, சிம்பிள் 1 4s are 4. மீதி பேலன்ஸ் என்ன இருக்கும் நம்மளுக்கு, ஒரு 1 இருக்குமா? ஆமாம் இல்லையா? அப்போ ஆன்சர் இஸ் நம்மளுக்கு 1 + 1/4. அப்போ 1 hour 50 minutes. அப்படி தானே? இப்படி தான் எழுதுவீங்க. இது 5/4 என்ன எழுதலாம், 1 + 1/4 எழுதலாம்ல. ஸோ அதனால் என்ன எழுதிருக்கேன் நான் 1 hour 15 minutes. ஸோ ஆன்சர் இஸ் 1 hour 15 minutes. ஸோ இவ்வளோ கிரெடிட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்னென்ன கிரெடிட் மைண்டில் வச்சுக்கலாம். இந்த யூ எஸ்எல்டாக சால்வ் பண்ணிருக்கீங்க, வி எஸ்எல்டாக சால்வ் பண்ணுவீங்க. ஸ்பீட் இன் ஸ்டில் வாட்டர் 4 வந்து இந்த ஸ்டெப் வந்துருவீங்க. இந்த ஸ்டெப் ஈக்குவல் டு இதே எனக்கு கரெக்டாக எழுதுவீங்க. டைம் மட்டும் கண்டுபிடிக்கணும். டைம் ஈக்குவல் டு 5/4 கிடைக்குது. 5/4 எப்படி எழுதலாம், நம்மளுக்கு 1 + 1/4 எழுதலாம். இது எப்படின்னா 1 + இது எடுப்பது ஆல்ரெடி உங்களுக்கு 72 நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன எழுதுவோம், நம்மளுக்கு மேலே இருக்க டைம் எழுதுவோம். ப்ளஸ் என்ன போடுவோம், ரிமைண்டர் என்ன எழுதுவோம், டிவிடெண்ட் எழுதுவோம். சாரி, டிவிசர் எழுதுவோம். ஸோ 1/1/4 கோஷன்ட் ப்ளஸ் ரிமைண்டர் டிவைடட் பை டிவிசர். ஸோ 1 hour 1/4 நம்மளுக்கு என்னது, அதாவது மொத்தம் 1 மணி நேரத்தில் காப்பாங்கன்னு நம்ம 15 minutes தானே. ஸோ அதை 1 hour 15 minutes. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் டைம் என்ன இருக்குன்னு பாருங்க. The speed of a boat in still water கொடுத்துட்டாங்க 15 km/h கொடுத்துருக்காங்க. and the rate of current is என்ன கொடுத்துருக்காங்க 3 km/h கொடுத்துருக்காங்க. the distance traveled in downstream in 12 minutes is. இதை வச்சு நீங்கள் ரெண்டுமே என்ன கண்டுபிடிச்சலாம் பாருங்களேன். ஸ்பீட் ஆஃப் த போட் இன் ஸ்டில் வாட்டர் கொடுத்துருக்காங்கன்னா ஸ்பீட் ஆஃப் த போட் கொடுத்துருக்காங்க, என்னது 15 கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் ஆஃப் த கரண்ட் 3 கொடுத்துருக்காங்க. அது டவுன் ஸ்ட்ரீம். அப்போ என்ன பண்ணுவீங்க, ரெண்டையும் அடிஷன் பண்ணுவீங்களா? ரெண்டையும் அடிஷன் பண்ணால் எனக்கு என்ன வரும், டவுன் ஸ்ட்ரீம் கிடச்சிரும்ல. டவுன் ஸ்ட்ரீம் என்ன கிடைக்கும், எனக்கு 18 கிடச்சிரும். ஸோ அதில் எனக்கு ஆக்சுவலாக என்னன்றது பாருங்க, ரொம்ப முக்கியமானது வந்து என்னதுல யூனிட்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம்ப்பா. ஸோ யூனிட்ஸ் என்னன்னு பாருங்க, 18 என்னது எனக்கு km/h தான் கிடைக்கும். சரிங்களா? இதில் நம்ம இந்த டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க, என்ன 12 minutesல. இது மினிட் இருக்குது, இதில் ஃபுல்லாக கிலோமீட்டர் தான் இருக்குது. அப்போ நம்மளுக்கு என்ன சால்வ் பண்ணலாம், ஹவரில் மாற்றிடலாமா? ஸோ ஹவரில் மாற்றிட்டு டிவைட் பை 60 போட்டுடலாம். அப்போ என்ன வரும் நம்மளுக்கு 1 12s are 5 12s are 60. ஸோ 5 மேலே வந்துடும், 5 கீழே கொண்டு வந்துடலாம். அப்படி தானே? இங்கே என்ன இருக்கும் 18/5 வந்துருமா? ஏன்னா 5 மேலே போயிடும், 5 இங்கே இருக்கும், இது கீழே கொண்டு வந்தால் 18/5 தானே ஆகும். அப்போ D = 18/5. என்ன வரும் 3 5s are 15. அகைன் 3 இருக்கும், 0 தானே வரும் 3.6. ஸோ 3.6 km. ஸோ ஆன்சர் இஸ் 3.6. ஸோ நம்ம எவ்வளோ அளவுக்கு சிம்பிளாக சால்வ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம்ப்பா. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் டைம் என்ன இருக்குன்றதை பாருங்கள். A man can row at 5 km/h in still water. ஸோ மேனோட ஸ்பீட் கொடுத்துருக்காங்க, வித் வெலாசிட்டி ஆஃப் த கரண்ட் கொடுத்துட்டாங்க. அண்ட் இட் டேக்ஸ் ஹிம் 1 hour to row to a place and come back. How far is the place? சிம்பிளாக சம் கொடுத்துருக்காங்க, தெரியுதா உங்களுக்கு? ஸோ டோட்டல் டைம் டேக்கன் கொடுத்துருக்காங்க பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இட் டேக்ஸ் ஹிம் 1 hour to 1 hour எடுத்துக்கிறாரு. எதுக்குன்னா எங்கே போகிறாரு, டு ரோ டு எ பிளேஸ் அண்ட் கம் பேக். ரெண்டுக்கும் சேர்த்து 1 hour எடுத்துக்கிறாரு. அப்போ டோட்டல் டைம் டேக்கன் வந்து 1 hour எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? டைம் ஃபார்ம்ல நம்மளுக்கு என்ன வரும், டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு வரும். அப்போ டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ வச்சுக்கோங்க, டிவைட் பை இது என்ன ஸ்ட்ரீம், அப்ஸ்ட்ரீம் போடுங்க. அப்ஸ்ட்ரீம் என்ன பண்ணுங்க, ரெண்டையும் அடிஷன் பண்ணுவீங்க. அப்படி தானே? இப்போ 5 + 1, ஏன்னா இது வந்து நான் நம்மளுக்கு ஸ்பீட் ஆஃப் த அந்த அது மேனு, இது ஸ்பீட் ஆஃப் த கரண்ட். ஸோ வந்து நான் போகிற டவுன் ஸ்ட்ரீம் போகிறேன், நான் அடிஷன் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து என்ன போடுவேன், அதே டிஸ்டன்ஸு டைம் தான் போகிறேன். இது டைம் டேக்கனின் என்னதுல டவுன் ஸ்ட்ரீமில், இது டைம் டேக்கனின் என்னது அப் ஸ்ட்ரீமில். டி பை என்ன போடலாம், அப் ஸ்ட்ரீமில் பண்ணது சப்ராக்ட் பண்ணுவோமா ஸ்பீடு சார். ஸோ
ஸ்பீட்ஸ் வந்து சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 5 - 1 என்ன வரும்? எனக்கு 4 வரும். ஸோ இதை சிம்பிளை பண்ணால் வேலை முடிஞ்சிச்சு. அப்போ என்ன வரும்? 4D இங்கே என்ன இருக்கும்? 6D இருக்கும். அப்படி தானே? ஸோ 10D மேலே இருக்கும், கீழே வந்து 24 இருக்கும், இங்கே 1 இருக்கும். அப்படி தானே? ஸோ இதை சால்வ் பண்ணுங்க. நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்? 24/10 வரும், 2.4 கிடைக்கும். அவ்வளோதான். அப்படி தானே? ஸோ 24 இங்கிட்டு போகும்போது 24/10 ஆயிரும். அப்போ 2.4 தான் ஆன்சர். ஸோ D is 2.4 கிலோமீட்டர். ஸோ திஸ் இஸ் ஆன்சர். இது எப்படி சால்வ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம் தான். எப்படி சால்வ் பண்ணுறோம்னா டோட்டல் டைம் டேக்கன் ஈக்குவல் டு டைம் டேக்கன் இன் டவுன் ஸ்ட்ரீம் ப்ளஸ் டைம் டேக்கன் இன் அப் ஸ்ட்ரீம். இந்த டைம் டேக்கன் எப்படி இப்படி போட்டேன்னு தெரியுதா? டைம் ஃபார்ம் ஆனது நமக்கு ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் எடுத்துருக்கோம். அப்போ டைமுக்கு என்ன ஃபார்ம்ல வரும்? டைமுக்கு என்ன ஃபார்ம்ல வரும்? டைமுக்கு என்ன ஃபார்ம்ல வரும்? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு வருமா? இந்த ஸ்பீடு தான் அது அப் ஸ்ட்ரீமா டவுன் ஸ்ட்ரீமான்னு போட்டிருக்கேன். இப்போ இங்கே வந்து அப் ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணிருக்கேன், இங்கே வந்து அப் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ ஆன்சர் இஸ் 2.4 கிலோமீட்டர். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் டைம் என்ன இருக்குன்ற பாருங்க. A man takes 20 minutes to row 12 km upstream, which is a third more than the time he takes on his way downstream. What is his speed in still water? First consider உங்களுக்கு என்ன தோணுது பார்த்தோன்னே? What is his speed in still water? அதான தோணும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாருங்க. What is his speed in still water எப்படி கண்டுபிடிப்பீங்க? Speed in still water எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆவரேஜ் டு த 2 ஸ்பீட்ஸ். அப்படி தானே? ஸோ யூவி கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சு. இதான் ஃபஸ்ட் ஞாபகம் வரும், மைண்டில் ஞாபகம் வரும். ஸோ 20 minutes 12 கிலோமீட்டர் எங்கே? அப் ஸ்ட்ரீமில். ஸோ அப் ஸ்ட்ரீம் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். 12 கிலோமீட்டர் பர் ஹாரில் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ என்ன வரும்? எனக்கு 20 × 60/20 வரும். எப்படின்னு தெரியல உங்களுக்கு? ஏன்னா 20 என்ன இருக்கு? எனக்கு அப் ஸ்ட்ரீம் கண்டுபிடிக்கிறேன், 12 கிலோமீட்டர் தானே, அதான் 20 minutes கிடக்குது. இது மினிட்ல இருக்குது. சொன்னது ஹவரில் மாற்றணும், 60 மேலே கொண்டு போயிருங்க. அப்போ 12 60/20. ஸோ 336 வரும். ஸோ அப்ஸ்ட்ரீமே 36 கிடைக்குது. சரிங்களா? அடுத்து என்ன வார்த்தை சொல்கிறாங்க பாருங்களேன். he takes, அதாவது which is a third more than the time taken அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தேர்ட் மோர்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ நம்ம யூஸ் பண்ணுற டைம், அதாவது அப்ஸ்ட்ரீமுக்கு யூஸ் பண்ணுற டைம் 20 minutes பார்த்தீங்களா, அது வந்து 3 times, அதாவது 1/3 times மோர்னு சொல்கிறாங்க. அதாவது 1/3 ஆனது x ப்ளஸ் 1/3 ஆஃப் எக்ஸ் வந்து மோர்னு சொல்கிறாங்க. அப்போ இதை சால்வ் பண்ணி இந்த எக்ஸ்ன்றது நம்மளுக்கு என்னன்னா நம்ம டவுன் ஸ்ட்ரீமில் யூஸ் பண்ணுற டைம். ஸோ சால்வ் பண்ணுங்க. என்ன வரும்? 4x/3 is equal to 20. ஸோ அப்படியே அடிச்சுங்க 5. அப்போ x equal என்ன வரும்? 15 minutes. திஸ் டைம்ல எங்கே யூஸ் பண்ணுறோம்? டவுன் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை வச்சு நீங்கள் உங்களால் என்ன சால்வ் பண்ண முடியும்? நம்மளுக்கு டவுன் ஸ்ட்ரீம் சால்வ் பண்ண முடியும். ஸோ சேம் அந்த 12 கிலோமீட்டர் தான். ஸோ 15. ஆன்சர் என்ன வரும் நம்மளுக்கு? ஸோ 15 minutes இருக்குது. ஸோ என்ன பண்ணுவீங்க? நீங்கள் 60 போட மேலே கொண்டு போயிருமா? 12 × 60/50. ஸோ என்ன வரும் நம்மளுக்கு? 4/15 நம்மளுக்கு என்னது? 60. ஸோ 12 × 4 நம்மளுக்கு என்ன வரும்? 48. ஸோ 48 கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ ஸ்டில் வாட்டர் கண்டுபிடிக்க ஆவரேஜ் கண்டுபிடிக்குமா? அப்போ இங்கே இருக்குது 48 இருக்குது, இங்கே இருக்குது 36 இருக்குது. 48 + 36 என்ன வரும்? 48 + 6 என்ன வரும் நம்மளுக்கு? 54. 54 நம்மளுக்கு 84 வரும். இப்போ 84/2 என்ன வரும்? 42 வரும். ஸோ 42 கிலோமீட்டர் பர் ஹவர் தான் நமக்கு ஆன்சர். ஸோ திஸ் இஸ் ஆன்சர். ஸோ எப்படி சார் இதை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணுறது? இவ்வளோ கிளரிக்கல் எழுதணும்னா டைம் ஆயிருமே. எப்படி சால்வ் பண்ணுறதுனா உங்களுக்கு என்ன மைண்டில் உங்கள் மைண்டில் என்ன இருக்குன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சிம்பிளாக சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. இதை வச்சு அப்ஸ்ட்ரீம் கண்டுபிடிச்சிடலாம். ப்ளஸ் மினிட்ஸில் இருக்குது. ஸோ 60 மேலே மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ என்ன வரும்? 12 60 20 இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து எனக்கு என்ன கிடைக்கும்? 3 × 12 என்ன கிடைக்கும்? எனக்கு 36 கிடைச்சிடும். இது வந்து எனக்கு யூ அப்படின்னு நோட்டேஷன் போட்டு வச்சுக்கோங்க. வி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன கொடுத்துருக்கான்? ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கான். நம்ம வந்து இந்த அப்ஸ்ட்ரீமில் யூஸ் பண்ணுற டைம் வந்துடுன்னா நம்ம டவுன் ஸ்ட்ரீமில் யூஸ் பண்ணுறோட அந்த 1/3 வந்து அதிகம்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வச்சு சால்வ் பண்ணால் நமக்கு கிடைக்கும் 1/3 அதிகம்னா நமக்கு என்ன வரும்? நமக்கு x ப்ளஸ் 1/3 ஆஃப் எக்ஸ். அதான மீனிங். ஸோ திஸ் இஸ் 20. இதை சால்வ் பண்ணுங்க. வரும் 3x + 1 4x 4x/3. அப்போ அந்த 4 அடிச்சா 5 கிடைக்கும். அப்போ x = எனக்கு என்ன கிடைக்கும்? 15 கிடைச்சிடும். ஸோ இந்த இதை தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். இந்த 15 டிவைட் அகைன் என்ன பண்ணுவோம்? இந்த 12 கிலோமீட்டர் கிராஸ் ஆகிறது தான் நம்மளுக்கு நான் டவுன் ஸ்ட்ரீம். ஸோ 12 × 60 / எனக்கு 15. ஸோ இதான் ஞாபகம் இருக்கணும். ஸோ 4 இது வந்து 48 கிடைக்குது. இது ரெண்டே அடிஷன் பண்ணணும். 40 ஆவரேஜ். அதாவது இதுவும் வந்து நம்மளுக்கு யூ, இது வந்து நம்மளுக்கு வி டவுன் ஸ்ட்ரீம். இது வந்து 36 நம்மளுக்கு என்ன? நம்மளுக்கு அப் ஸ்ட்ரீம். 48 நம்மளுக்கு டவுன் ஸ்ட்ரீம். ஸோ இது ரெண்டே அடிஷன் பண்ணி நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். 48 + 36 என்ன வரும்? 48 + 6 54. இங்கே வந்து 30 அடிஷன் பண்ணால் 84. அப்போ 84/2 நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு 42. ஸோ திஸ் இஸ் ஆன்சர். ஸோ எவ்வளோ நம்ம கிளரிக்கல் சொல்கிறோமோ அவ்வளோக்கு நம்ம விதமாக நம்ம செஞ்சிடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்க. ஹவு லாங் வில் யூ டேக் டு ரோ 20 kilometers upstream if one can row 10 kilometers in 10 minutes in still water and the same distance in 8 minutes with the stream? ஸோ சம் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. அதை வச்சு உங்களுக்கு ஈஸியாக சால்வ் ஆயிரும். ஸோ என்ன கொடுத்துருக்கான்ற பாருங்க.
ஹவு லாங் வில் இட் டேக் டு ரோ 20 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம். எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறோம் அப்ஸ்ட்ரீமில் 20 கிலோமீட்டர் போகிறதுக்கு. சரி, இஃப் ஒன் கேன் ரோ 10 கிலோமீட்டர் இன் 10 minutes இன் ஸ்டில் வாட்டர். அப்போ ஸ்டில் வாட்டர்னா அந்த ஸ்பீட் ஆஃப் என்ன கண்டுபிடிச்சிடலாம், ஒரு மென்னோ சம்திங் ஏதோ இருக்காங்க அவங்கள கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ரைட், இன் ஸ்டில் வாட்டர் அண்ட் த சேம் டிஸ்டன்ஸ் இன் 8 minutes வித் another ஸ்ட்ரீம். வித் ஸ்ட்ரீம்னா என்ன அர்த்தம் நம்மளுக்கு? டவுன் ஸ்ட்ரீம். ஸோ டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் கண்டுபிடிச்சிடலாம், அதில் ஸ்பீட் ஆஃப் அந்த மெனு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதில் நம்மளுக்கு என்ன கிடச்சிடும், இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிச்சிடலாம், அப்ஸ்ட்ரீம் கண்டுபிடிச்சோம்னா அந்த அப்ஸ்ட்ரீமில் அந்த 20 கிலோமீட்டர் கிராஸ் ஆகி எவ்வளோ மினிட்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எப்படின்னு சொல்லிட்டு வரேன், கவனிச்சிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்றத பாருங்க. ஹவு லாங் வில் இட் டேக் டு ரோ 20 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம். ஸோ நம்மளுக்கு அப்ஸ்ட்ரீம் வெலாசிட்டி தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். சரி, இந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, அவங்க 20 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. 20 கிலோமீட்டர் போகிறதுக்கு எவ்வளோ டைம்ன்றது நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ரைட், அப்போ எனக்கு என்ன வேணும், இப்போ யூ தெரிஞ்சால் போதும். யூ கண்டுபிடிக்க என்ன வழி கொடுத்துருக்காங்க பாருங்க. இஃப் ஒன் கேன் ரோ 10 கிலோமீட்டர் இன் 10 minutes இன் ஸ்டில் வாட்டர். ஸ்டில் வாட்டர்னது அந்த ஸ்பீட் ஆஃப் த மேன் இதில் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 10 கிலோமீட்டரில் 10 minutes போகிறாரு. நான் ஹவரில் வைக்கணும், ஸோ அதனால் டிவைட் பை 60 போடுறேன். ஸோ அப்போ 10 × 60 டிவைட் பை 10 இப்படி தானேப்பா. ஸோ 10 கேன்சல் ஆயிரும். அப்போ ஸ்பீட் ஆஃப் த மேன் நம்மளுக்கு என்ன இருக்குது, 60 கிலோமீட்டர் பெர் ஹவர் இருக்குது. ஸோ ஸ்பீட் ஆஃப் த மேன் நம்ம என்ன கிடச்சி, 60 கிலோமீட்டர் பெர் ஹவர் கிடச்சிருச்சு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்ற பாருங்க. அண்ட் த சேம் டிஸ்டன்ஸ், அதே 10 கிலோமீட்டரை வித் என்னது ஸ்ட்ரீமோட, வித் ஸ்ட்ரீம் நம்மளுக்கு என்ன, நம்மளுக்கு டவுன் ஸ்ட்ரீம். அப்படி தானே? அந்த 10 கிலோமீட்டர் கிடைக்கிறதுக்கு 8 minutes இருக்குது. அப்போ இதை டிவைட் பை 60 போட்டால் மேலே 60 கொண்டு போய், ஏன்னா ஹவரை மாற்றணும்ல, இந்த 8 ஹவரை மாற்றுறதுக்கு டிவைட் பை 60 போடுவேன், 60 மேலே கொண்டு போயிட்டேன். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன வரும், 2 4s are 8, இங்கே என்ன வரும், 1 4s are 4, 5 1s are 20. அப்படி தானே? இங்கே 5 ஆயிரும். இப்போ 5 15 என்ன வரும், 5 75. அப்போ 75. ஸோ 75 கிலோமீட்டர் பெர் ஹவர். இதை நம்மளுக்கு வெலாசிட்டின்னு அது என்ன கிடைக்குது, எனக்கு டவுன் ஸ்ட்ரீம் கிடைக்குது. இதை வச்சு நான் அப்ஸ்ட்ரீம் எதுவும் கண்டுபிடிக்க முடியுமா? ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், உங்களுக்கு வழி தெரிஞ்சிருமே. இப்போ இது வந்து நம்மளுக்கு ஸ்பீட் ஆஃப் த மென் ப்ளஸ் ஸ்பீட் ஆஃப் த கரண்ட் தான் நம்மளுக்கு டவுன் ஸ்ட்ரீம். அப்படி தானே? 75 இருக்குது. ஸ்பீட் ஆஃப் த மேன் எனக்கு 60 இருக்குது. அப்போ எனக்கு ஸ்பீட் ஆஃப் த கரண்ட் என்ன கிடைக்கும், 75 - 60 நம்மளுக்கு 15 கிடைச்சிருமா? ஸோ ஸ்பீட் ஆஃப் த கரண்ட் நம்மளுக்கு 15 இருக்குங்க. சரிங்களா? ஸோ ஸ்பீட் ஆஃப் த கரண்ட் கிடைச்சிருச்சு. நம்மளுக்கு அப்ஸ்ட்ரீம் என்ன சொல்லுவோம், ஸ்பீட் ஆஃப் த மேன் மைனஸ் ஸ்பீட் ஆஃப் த கரண்ட். ஸ்பீட் ஆஃப் த மேன் நம்மளுக்கு என்ன இருக்குது, 60 இருக்குது, மைனஸ் 15 போட்டால் நம்மளுக்கு என்ன வரும், நம்மளுக்கு 45 வருமா? ஸோ 45 இஸ் த ஸ்பீட் ஆஃப் த அப்ஸ்ட்ரீம். ஸோ அதை யூஸ் பண்ணுங்க. இப்போ 45 இன்ட்டு சாரி, ஸோ இந்த யூ இங்கே போயிடும், டி இங்கே வந்துடும். அப்படி தானேப்பா? ஸோ இப்போ என்ன வரும்னா டைம்ஸ் இஸ் 20 கிலோமீட்டர் கிராஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ ஸ்பீடு, 45 கிலோமீட்டர் பெர் ஹவர். இப்போ இதை சால்வ் பண்ணுங்க, என்ன வரும், இது எது கிடைக்கும் நம்மளுக்கு, ஹவரில் கிடைக்கும். நம்ம என்னவா மாற்றணும்ப்பா, நம்ம என்னவா மாற்றணும், ஆன்சர் இருக்குது, மினிட்ல இருக்குது. ஸோ அதனால் என்ன 60 மல்டிபிள் பண்ணுங்க, 1 ஹவருக்கு 60 minutes. ஸோ இதை பண்ண முடியுமா? அப்போ 240 டிவைட் பை என்ன கிடைக்கும், நம்மளுக்கு 9 கிடைக்கும். இது சால்வ் பண்ணுங்க, என்ன போடலாம், 2 9s are 18 போடலாம். அப்படி தானே? 2 9s are 18 போடலாம். இது பேலன்ஸ் என்ன இருக்கும், இங்கே ஒரு 2 அங்கே 6 இருக்கும். அப்படி தானே? இப்போ 60 இருக்கும். 60க்கு என்ன போடலாம், 26 போடலாமா? 6 9s are 54 தானே? அகைன் 6 இருக்கும், 60 தான் இருக்கும். அப்போ என்ன இருக்கும், பாயிண்ட் வச்சு நம்ம என்ன சேர்த்துக்கலாம், நம்ம 6 சேர்த்துக்கலாம். திருப்பி நான் 6 6 போயிட்டே தான் இருக்கும். அப்போ என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 26.666 கிடைக்குது. அப்போ 26.67. ஸோ திஸ் இஸ் ஆன்சர். சரிங்களா?